உலகநாயகன் கமல் சார் படம் பார்த்துட்டு சிவாட்ட சொன்னது வந்து, இந்த படத்துல நிறைய நட்சத்திரங்களை நீங்க உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே சேரும் அது. அந்த ஜெனுவினிட்டி தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும்னு தோணுது. அந்த ஜெனுவினிட்டி தான் உங்களோட பயணிக்கணும்னு தோணுது. நீங்க எடுத்தது தான் எனக்கு இப்படி டெக்னீஷியன்ஸ் வேணும்னாரு. ஓகே. காஸ்டிங் மட்டும் அவர் ஒரு காஸ்டிங் கொண்டு வந்திருந்தாரு. இல்ல இது வந்து நம்ம இப்படி பண்ணலாம், அப்பதான் இன்னும் வைடரா ரீச் ஆகும் அப்படிங்கிறத வச்சு பண்ணது. அப்புறம் ஃபைனலா யார் இந்த ரோலை பண்ண போறாங்கன்னா ராதிகா மேம் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனா இந்த மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது மேம் இது இந்த படம் பார்த்த எல்லாரும் நாங்கள் சொல்கிறோம். பட் இந்த படம் பார்த்த இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை தவிர இதை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆள் கிடையாது மேம் இந்த ரோலை பண்ணுறதுக்கு. இதை நாங்கள் வந்து ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஹீரோலையோலாம் சொல்ல மேம், ஒரு ரசிகனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேம். உங்களுடைய அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா நடுவில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு நீ ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெயின் குறையும்னு சொன்னாங்க. அதனால மேம் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு. பட் நடிச்சிட்டு இருக்க எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். நீங்கள் அவங்க டேட்டை இப்போ 10 நாள் விட்டிங்கன்னா திரும்ப எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன், கலை ப்ரோ எதுவுமே பேசாதீங்க மேம்கிட்ட, காலில் படார்னு விழுந்துருங்க, வேற வழியே கிடையாது. இதை மிஸ் பண்ணுன்னா நமக்கு கிடைக்காது, நீங்கள் மேம்கிட்ட போய் சொல்லணும். அப்புறம் மேம்கிட்ட எக்ஸ்பிளைன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. மேம் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்க போர்ஷன் மட்டும் அப்புறமா எடுத்துக்கிறோம், அதில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, மற்றதெல்லாம் எல்லாரோடையும் எடுத்து முடிச்சிடறோம்னு சொல்லி ஒரே ஸ்கெடியூலில் எடுத்து முடித்தோம். அப்படி பண்ணாதான் இது பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த பக்கம் உட்காந்து படம் நல்லா வந்திருக்குன்றதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கால்குலேஷனுக்கு அது கரெக்டாக வந்து சேரணும், அந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணுன்ற நிறையா ப்ரெஷர் இருந்தது. பட் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் எல்லாருடைய சப்போர்ட்லேயும் சிவா வந்து என்ன டேட்டில் படம் முடிக்கிறேன்னு சொன்னாரோ அந்த டேட்டில் படத்தை முடித்தார்.